ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லிமிட்லெஸ் வாய்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் மட்டும் பேச போகிறதில்ல. ஒரு சில டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக என்னோட இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பேச போகிறாங்க. அவங்க யாருன்னா என்னோட ஹெச்ஓடி சார், டாக்டர் ஏ சிவானந்தராஜா சார், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். வெல்கம் சார். சார், ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் டிகிரி முடித்த உடனே ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் மாற முடியாது அப்படி தான் சொல்லுவேன்னா. அவங்களுக்கு ஒரு 4-5 இயர்ஸாவது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். முதல்ல ஆண்டர்ப்ரனர் ஆகிற அந்த ஆஸ்பிரேஷன் வேணும். அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் என்ன ஃபீல்டுக்கு ஆக போகிறோம், என்ன கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பிரேஷன் இருந்ததுன்னா அந்த ஃபீல்டில் அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிடணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கு முயற்சி எடுக்கணும். டைரெக்டாக நான் ஆண்டர்ப்ரனராக போகிறேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறது நாட் அட்வைசபிள், கொஞ்சம் ரிஸ்கி. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். பட் ஆனால் இப்போ நிறைய எங்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களோட சக்ஸஸ் பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்னோட அப்சர்வேஷனுக்கு மாறாக சிலர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே கூட சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக ஆகியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த ஆஸ்பிரேஷனில் அவங்க ரொம்ப தீர்மானமாக இருந்திருப்பாங்க. இதுவாக தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீர்மானமாக இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஆஸ்பிரேஷன், இப்படி தான் என்னுடைய கேரியரை நான் செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தீர்மானம் இருந்திருக்கும். அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக வந்திருக்க மாட்டாங்க டெஃபினட்டாக. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம அது ஒரு ரேஷியோவாக எடுத்து பார்க்கணும். ஒரு பர்சன்டேஜாக எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படி ஏன்னா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஆண்டர்ப்ரனரை கொஞ்சம் சஃபர் பண்ண தான் வைக்கும். ஈவன் ரொம்ப பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸே கூட நியூ வெஞ்சரில் இறங்கும்போது நிறைய ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே நுழைவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டு அவங்க ஆஸ் அ ஃப்ரெஷர் ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழையும் போது நிச்சயமாக அந்த ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறதுல நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அவங்க ஹர்டில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சைட்லேயுமே இந்த பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் மெட்டீரியலை இவங்களுக்கு தேவையானதாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, திருப்பி செல்லிங், வித்துடலாம் ஆனால் பணம் சேராது. ஒரு 4 பேர் ஏமாத்துனாங்கன்னா அதோட காலி ஆயிடுவாங்க ஆண்டர்ப்ரனர். இந்த மாதிரி அதனால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அஃப்கோர்ஸ் சார், எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் சார். அண்ட் ஃபைனலாக ஒரு அட்வைஸோடு முடிச்சிடலாமே சார்? இந்த ஆண்டர்ப்ரனராக விரும்புகிறவங்களுக்கு என்னுடைய அட்வைஸு நான் சொன்ன மாதிரி தான். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஈவன் இப்போ பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னா கூட பியூட்டிஷியனுக்கு அதுக்கு பின்னாடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. யாருக்கு எந்த விதமான மெட்டீரியல் சூட் ஆகும், அது எவ்வளோ வாங்கி வைக்கிறது, அதிலிருந்து ஆரம்பிக்கும் விஷயம். நிறையா தேவையில்லாத மெட்டீரியலை நிறையா வாங்கி நம்ம வச்சிடவும் கூடாது. தேவைப்படுற மெட்டீரியலை வாங்காமல் இருக்கவும் கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேணும். இதே தான் எந்த பிஸ்னஸ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் ஈவன் கோயில்பட்டி கடலை மிட்டாய் தான் விற்க போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணால் கூட, இந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் தயார் பண்ணுற இடம், அதுக்கான சோர்ஸ் எங்கே கிடைக்கும், கடலை எங்கே வேணாலும் கிடைக்கும். ஆனால் கடலை அந்த தரத்தில் சில இடங்களில் தான் கிடைக்கும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, அங்கே போய் வாங்கணும், கடலைன்னா இங்கே தான் வாங்கணும், வெல்லம்னா இங்கே தான் வாங்கணும், இந்த ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணணும், இந்த காலத்தில் இந்த டைமில் இவ்வளோ நேரம் கடலையை வறுக்கணும். இது எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செல்லிங்க்கு அவங்க சொல்கிற வழி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கரெக்டாக சொல்லி இங்கே மார்க்கெட்டு எங்கே இருக்குது, இது எப்படிலாம் சேல் பண்ணலாம்,
யார்கிட்ட இருந்து கரெக்டாக வந்து பணம் நமக்கு ரிட்டர்ன் வந்துடும், டிஃபால்ட்டர்ஸ் இது எவ்வளோ வரும், அந்த இதெல்லாம் எல்லா கணக்கும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்ச பின்னாடி தான் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அஃப்கோர்ஸ் சிலர் சக்சீட் ஆகிருக்கலாம் அவங்களோட இதில், பட் அந்த சிலர் சக்சீட் ஆனவங்கள அவங்களோட கதையை நம்ம பார்த்தோன்னா அந்த ஆண்டர்ப்ரனோரியல் தாட்ஸ் அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதனால் அவங்க வந்து லைஃப்பில் சக்சீட் ஆகிருப்பாங்க. இப்போ நான் பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பர்சன் தான். ஜவுளிக்கடை வச்சுருந்தாங்க. ஜவுளிக்கடை அனுபவங்களை எங்களுக்கு அதாவது எங்களுடைய ஃபேமிலி நேச்சரே வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி தான். அது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு அதை இன்கல்கேட் பண்ணி தான் வந்துக்கிட்டே இருந்தார் அப்பா. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஒரு கடையில் போய் உட்காந்துட்டு அந்த வியாபாரத்தை பண்ணுறது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இல்லை. நிறையா படித்த பின்னாடி எனக்கு இயல்பாகவே ஒரு டீச்சிங் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. அதனால் நான் டீச்சராக மாறிட்டேன். அதனால் பர்சனலாக ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படிங்கிற தாட்டு எனக்கு வரல. ஆண்டர்ப்ரனராக ஆகணுங்கிறவங்க சுயமாக அவங்களே சம்பாதிச்சு அவங்க காலிலே நிற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் அனுபவம் வந்த பின்னாடி அந்த வெஞ்சருக்குள்ளே இறங்குங்கிறது என்னுடைய கருத்து, அவங்களுக்கான அட்வைஸ். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டிப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அண்டில் தென் டாடா, பை பாய்.